தனிமையான இடம் என்பது கடவுள் நம்மை சந்திக்கின்ற ஒரு இடம், கடவுள் நம்மை பார்க்கின்ற ஒரு இடம். அதனால் தான் ஆகார் அந்த இடத்திற்கு என்னை காண்கின்ற கடவுள் என்று சொல்லி எல்ரோயி என்ற பெயரை கடவுளுக்கு கொடுக்கின்றார். தனிமையான இடம் என்பது கடவுள் நம்மை பார்க்கின்ற ஒரு இடம், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக கடவுள் நிச்சயமாக தனிமையான இடத்துல நம்மை பார்க்கின்றார், நம் தேவைகளை பார்க்கின்றார், நம்முடைய எண்ணங்களை அறிகின்றார். இரண்டாவதாக ஒரு நிகழ்வை தொடக்க நூல் 32வது அதிகாரத்துல பார்க்கின்றோம். யாக்கோபு என்ற பெயருக்கு அர்த்தம் ஏமாற்று பேர்வழி. அவர் ஏமாற்றினார், தன் சகோதரன் ஏசாவை ஏமாற்றினார், தன் மாமனார் லாபானை ஏமாற்றினார். ஆனால் அந்த ஏமாற்று பேர்வழியை தான் 32வது அதிகாரம் 24வது வசனத்துல கடவுள் தனிமையான யாபோக்கு என்ற அந்த பள்ளத்தாக்கிலை சந்திப்பதை பார்க்கின்றோம். தனிமையான ஒரு இடத்துல இருந்த யாக்கோபுவை ஆண்டவர் சந்திக்கின்றார். சந்தித்ததால் தனிமையான இடத்துல அவருக்கு ஒரு புதிய பெயரை கொடுத்து புதிய மாற்றத்தை இஸ்ராயல் மக்களுக்கு ஆண்டவர் தருகின்றார். ஆக தனிமையான இடம் என்பது கடவுள் நம்மை பார்க்கின்ற இடம். தனிமையான இடம் என்பது கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்கு புதிய உற்சாகத்தை தருகின்ற ஒரு இடமாக மாறுவதை யாக்கோபுவின் வாழ்க்கையின் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம். தனிமையான இடத்திற்கு இன்றைக்கு திருத்தூதர்களை இயேசு அனுப்புகின்றார். எல்லாம் போதும், போய் தனிமையான இடத்துல அமருங்கள். அன்பு மக்களே, தனிமையான இடத்தில்தான் கடவுள் நம்மோடு பேசுகின்றார்.